மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 21 வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்கள் நாம் எங்கேயாவது ஒரு பொதுவான இடங்களிலோ அல்லது ஒரு பொதுவான நிகழ்ச்சிகளில் நாம் கடந்து செல்கிறதான பொழுது அங்கே வருகிறதான யாராவது ஒரு நபர் நம்மிடத்தில் வந்து கேட்பார்கள், என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று சொல்லி கேட்கிறதான பொழுது நாம் சொல்லுவோம், மன்னிக்கவும், உங்களை பார்த்த ஞாபகம் இருக்கிறதானால் நீங்கள் யார் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறோம். அவர்கள் உடனே சொல்லுவார்கள், தாங்கள் இன்னாரென்றும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்தித்தோம் என்று சொல்லுகிறதான பொழுது, ஆம், இப்பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். சில நேரங்களிலே நம்மிடத்தில் நம்மை பெற்றவர்கள் நம்மை மறந்து விடுகிறதான பொழுது நம்முடைய உள்ளத்திலே வேதனை கொள்கிறோம், துக்கம் கொள்கிறோம். அதுபோல பலவிதமான நெருக்கங்களும் வியாதிகளும் பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதான பொழுது, தேவைகள் அதிகரிக்கிறதான பொழுது தெய்வ சமூகத்தில் கடந்து சென்று ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதிலில்லாத ஒரு நிலை வருகிறதான பொழுது மனம் சோர்வுற்றவர்களாக, தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று பதற்றமுட்டவர்களாய், என்னை தேவன் மறந்தார் என்று சொல்லி புலம்பி தவிக்கிறவர்களாய் அநேகர் காணப்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று தெரியுமா? 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி 137 சங்கீதம் 5 வசனங்களை வாசித்து பாருங்கள். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும், எருசலேமே, என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை விட்டால் கர்த்தருக்கு யாரும் இல்லை. காரணம், அவர் நம்மீது அந்த அளவுக்கு அவர் அன்பு வைத்திருக்கிறார். ஏசாயா 49:16 வாசிக்கிறோம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். எனவேதான் நாம் பல இடங்களில் கடந்து சொல்லுகிறதான பொழுது, தெருக்களிலும் ரோடுகளிலும் பல வேலை ஸ்தலங்களிலும் வாகனம் ஓட்டும் பொழுதும் நாம் வேலை செய்கிற ஸ்தலங்களில் ஆனாலும் சரி, நாம் காணப்படுகிறதான பொழுது அங்கே நம்முடைய தூதர்களை அனுப்பி கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் நம்மை பாதுகாக்கிறார். எப்பொழுதும் அவர் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தகப்பனுடைய இந்த அன்பை ஒவ்வொரு நாட்கள் நினைவு கூர்ந்து, ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு நாட்களும் அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் ஒரு நாள் நம்மை மறக்காத தேவன். அவர் நம்மை மறக்காத தேவன். நம்மை அவனுடைய உள்ளம் கைகளை அவர் ஏந்தி வரைந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை மறக்கவில்லை என்று சொன்னார். நாம் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக, பிரியமுள்ள சாட்சிகளாக வாழ்ந்து அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். கலக்கங்களும் நெருக்கங்களும் வருகிறதான பொழுது நாம் கலங்காதவர்களாக, அவரை விட்டு விடாதவர்களாக முருக பற்றி கொண்டு தகப்பனோடு கூட சேர்ந்து ஒன்றித்து பயணிக்க தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபை யாவரோடு கூட இருப்பதாக ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்கள் மீது வைத்துள்ள அந்த தெய்வீக அன்புக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் உம்மோடு கூட ஒன்றித்து பயணிக்க நீர் எங்களை கைவிடாத தேவனாக ஆண்டவரே கூடவே இருந்து நாட்களை ஒவ்வொருவரையும் தகப்பனை வழி நடத்துவீராக. என்னால் மறக்கப்படுவதில் என்று சொல்லி தம்முடைய வார்த்தையில கொடுத்து தகப்பன் யாவரை தேற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாவரை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. நீ செய்த நன்மைகள் ஏராளமே, தினம் தினம் நினைத்து உள்ளம் உம்மை துதிக்குதே. நீர்
செய்த நன்மைகள் ஏராளமே. தினம் தினம் நினைத்து உள்ளம் உம்மை துதிக்குதே. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே. மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே. மறவாமல் தினமும் என்னை